அப்பத்தா ஒரு வருஷமா ஏன் அப்பத்தா இவங்க எல்லாம் பார்க்க வரல? டெய்லி அப்பா சாப்பிடும்போது உன்னை பத்தி தான் அப்பத்தா பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்றாங்கன்னு தெரியல எங்க அம்மான்னு. ஆனா நீ ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல எங்களை. எங்க ஞாபகம் வராத அளவுக்கு அத்தை வீட்டுல உன்னை கவனிச்சிருக்காங்க. இனிமே என் பேரண்டி விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அப்பத்தா நிஜமா தானே சொல்றீங்க? இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? என் செல்ல பேரண்டியை விட்டுட்டு நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். ஏய் எதுக்குடா இப்படி முறைச்சிட்டு நிக்கிற? சேரை போட்டு உட்காருடா. டேய் சித்து, அப்பத்தா இனிமே நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சித்து, காலேஜ்ல நல்லா படிக்கிறியாப்பா? அப்பத்தா காலேஜ் எப்படி படிக்க முடியும்? புஸ்தகத்தை தான் படிக்க முடியும். அப்பதா அவன் அப்பப்போ மண்டக்குழம்பு மாதிரி தானே பேசிட்டு இருப்பான். டேய் என்ன பார்த்தா மண்டக்குழம்பு இருக்குன்னு சொல்ற நீ? அடா ஆமா தம்பி, உன்னை பத்தி தான் சொல்றேன். டேய் ஒரு வழியா அப்பத்தாவை சிரிக்க வச்சுட்டோம்டா. அப்பத்தா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சித்து வேலைக்கு போறான். ஏன்பா இன்னும் காலேஜ் முடிக்கல? ஏன்பா அதுக்குள்ள வேலைக்கு போனா? காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போலாம்ல? அப்பதா நான் காலேஜ் முடிச்சிட்டு பார்ட் டைம்ல தான் வேலைக்கு போறேன். என்னடா படிக்க வேண்டிய வயசுல இப்படி வேலைக்கு போற? அப்பத்தா சித்து மட்டும் தான் வேலைக்கு போறான்னு நினைக்கிறியா? அப்பாவும் இப்ப சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? இது எப்பத்துல வந்துச்சுன்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டா எப்படி தொழில் பண்றான்? என்ன தொழில் பண்றான்? அப்பத்தா அம்மா தான் காய்கறி 2 வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பத்தா பரவாயில்லையே, என் மருமவ என் மகனுக்கு காய்கறி 2 வாங்கி கொடுத்து என் பிள்ளை இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கானா? இதெல்லாம் எங்க அம்மா பார்க்காம என் தங்கச்சி வீட்டுல போய் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? சீனு ஏன்டா இப்ப அதெல்லாம் பேசி அப்பத்தாவை கஷ்டப்படுத்துற? பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, சொல்லட்டும். அப்பதா வருமா சாப்பிட்டு வந்தீங்களா? வாங்க போய் சாப்பிடுவோம். எனக்கு பசிக்கல சித்து, நீ போய் சாப்பிடு. அப்பத்தா காலையில சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல, பசிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. வாங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடும். டேய் அப்பத்தா உங்க காலை வலிக்க போகுதுடா. எவ்வளவு நேரம் படுத்து கிடப்ப? குண்டு பண்ணி காலெல்லாம் ஒன்றும் வலிக்கல. குண்டு பண்ணி என் பேராண்டி ஆசையா அப்பத்தா மடியில படுத்துருக்கான், படுத்துருக்கட்டுமே. சரிங்க 2 வா சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் வாங்க. இல்ல குண்டு பண்ணி என் பேர பிள்ளைகள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு பசி எடுக்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரனே. அப்பதா வாங்க அப்பதா, டைம் ஆகிட்டே இருக்கு, சாப்பிட்டு வந்து பேசுவோம். அப்பத்தா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சரி வாங்க சாப்பிட்டுட்டே வந்து பேசுவோம். சரி பேராண்டி. பாத்தீங்களா நீங்க சொன்னப்பெல்லாம் அப்பத்தா கேட்கவே இல்லை, நான் சொன்னது உடனே வராங்க பாரு. சரி சரி வாடா. அப்பத்தா ஏஞ்சி வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். சரி எல்லாம் வாங்க, நான் போய் சாப்பாட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி வாசினும். அம்மா அப்பா வர சொல்லுங்க, சாப்பிடும். சாப்பிட கூப்பிட்டதுக்கு உங்க அப்பாவுக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டாருடா. நீங்க சாப்பிடுங்க, அவர் பொறுமையா சாப்பிடுவாரு. அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க அழைச்சிட்டு வாங்க. அப்பா வர சொல்லுங்கம்மா, சேர்ந்தே சாப்பிடுவோம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் வரமாட்டேங்கிறாருடா. மாடசாமி வர சொல்லு. மருமோல நான் இருக்குன்னு மாடசாமி சாப்பிட வர மாட்டானா? அத்தை அப்படிலாம் கிடையாது, பசிக்கலையா அதான் வரலன்னு சொன்னாரு. மருமோல நீ என்ன சமாதானப்படுத்த சொல்ற? மருமோல எனக்கு நல்லா புரியுது, நீ மாடசாமி வர சொல்லு. அப்பதா நீங்க அமைதியா இருங்க, நான் கூப்பிடுறேன் அப்பாவை. அப்பா அப்பா. ஏன்டா எதுக்குடா இப்ப கத்திட்டு கிடக்குற? அப்பா நீ அதுக்கு ஏன் திரும்பிக்கிட்டு பதில் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே சொல்லு. அப்பா நீ திரும்பலைன்னா நான் சொல்ல மாட்டேன்பா. ஏய் ஏன்டா நீ பாடாப்படுத்துற காலில இருந்து? நீ திரும்ப போறியா இல்லையாப்போ? என்ன இப்ப சொல்லு. உட்காருங்க சாப்பிடும். அப்பா உட்காருங்கப்பா, எனக்கு பசிக்கல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஏன் அப்பதான் சாப்பிட உட்காந்துருக்காங்கன்னு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையாப்போ? அதெல்லாம் இல்லையே, எனக்கு இப்போ பசிக்கல, அதனால நான் சாப்பிடல. உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஏப்பா என்னைக்கு பண்ணி இல்லாம நாங்க சாப்பிட்டுருக்கோம். அப்பா உட்காருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க? டேய் சித்து நீனாச்சும் புரிஞ்சுக்கேன்டா. அப்பா நான் சொல்றேன்ல, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. அவனே நீ யா மேல இருக்க கோவத்தை எதுக்கிட்ட சாப்பாட்டு மேல காமிச்சிட்டு இருக்க? எனக்கு யாரு மேலும் கோவம் இல்லை, தயவு செய்து என்கிட்ட யாரும் பேச வேணாம்னு சொல்லுங்கடா. பா உட்காருங்கப்பா, சின்ன பிள்ளை மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் பா உட்காருங்கப்பா, உங்களுக்காக சாப்பிட்றேன்டா. அத்தை அத்தை. இப்பதான் எல்லாரும் சாப்பிட உட்காந்தீங்க, அதுக்குள்ள யாரும் கூப்பிடுறது? இரு மருமகளே, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க, நான் போய் யாருன்னு பாக்குறேன். நல்லா இருக்கே தங்கச்சி, வீட்டுக்கு வந்தவனே வான் கூட கூப்பிடாம அப்படி நிக்கிற. நீங்க பண்ணதுக்கு உங்களை வான் தான் கூப்பிடணுமா? அதான் இப்ப குறைச்ச. இப்போ என்ன நடந்து போச்சுன்னா அண்ணன் மேல குறைச்சிக்கிற தங்கச்சி. அடியே நந்தினி, ஏன்டி அங்கே நிக்கிற? வாடி நந்தினி. அண்ணி அண்ணி என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல கோவமா தான் இருக்கணும் எனக்கு தெரியுது இல்ல. பிறகு எதுக்கு வந்த? என்னன்னு நீங்களே புரிஞ்சிக்காம இப்படி பேசுறீங்க. உங்ககிட்ட எங்களுக்கு யாருன்னு இருக்கா? உங்க அண்ணன் உங்க 2 பேரும் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் வரத்துக்குள்ள கிளம்பிடுங்க. என்னன்னு நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்கடா. இருப்பா நாங்களும் வரோம். டேய் நீங்க எல்லாம் சாப்பிடுங்கடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, எல்லாரும் வந்து ஒன்னா சாப்பிடலாம், நாங்களும் வரோம். சொல்றத கேளுங்களாடா, நீங்க சாப்பிடுங்கடா. அப்பா நாங்களும் வருவோம்னா வருவோம் தான். சரி பண்ண வாங்க, சொன்னா கேட்க போறீங்க. நந்தினி உங்க அண்ணன் உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காரு, அவர் வரத்துக்குள்ள நீ கிளம்பு. பரவாயில்ல நீ அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு எனக்கு மனசு ஆறும். அடி சொல்றத கேளுடி. தங்கச்சிமா ஏமா இப்படி கோபப்படுற? மச்சான வர சொல்லு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தங்கச்சி தொங்கச்சின்னு எப்படி பேசுறான்?
அடே குண்டுமணி அங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? மச்சான் நான் தான் சிவனாண்டி வந்திருக்கேன். அடே நீயாடா? அதே வந்துட்டேறா. என் மச்சானுக்கு என் மேல எம்பிட்டு பாசம். நீ பண்ண வேலைக்கு உன் கழுத்து பிடிச்சி தாண்டா வெளில தள்ளணும். அடே இவங்கள்ட்ட உனக்கு என்னடி பெச்சு 2 பேரும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டு வருவியா? அண்ணே என்னன்னு இப்படி சொல்ற? ஏய் வாய மூடு. எத்த ஆத்தான்னு கூட பார்க்காம உன் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு வெளில பிடிச்சி தள்ளி இருக்க அம்மாவை. அண்ணே என் மேல எந்த தப்பு இல்லைண்ணே, அம்மா வேணா கேட்டு பாருண்ணே. அத்தே என்னத்தே உன் மருமகன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்குன்னு கோச்சிக்கிட்டு மாவு வீட்டுக்கு வந்துட்டு? அடே எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கடனிப்பா? யாத்தே இப்ப என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? குட்டி பண்ணி இவன் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடி. அம்மா அடியே உன் புருஷன் எனக்கு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளும்போது நீ வேடிக்கை தந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்த, அப்படி நிற்கன்னு சொல்லிவிட்டேன். நிலத்தையும் வாங்கிட்டீங்க, போட்டிருந்த நகையும் வாங்கிட்டீங்க, வேற என்ன வாங்கலன்னு இங்க வந்திருக்கீங்க. எங்கள்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. மச்சான் இன்னும் இந்த நிலத்தை கரையம் பண்ணி கொடுக்கல மச்சான். அத்தையை வந்து கையெழுத்து போட்டு போய் சொல்லுங்களேன். அதானே பார்த்து நீலாம் சும்மா வருவியா? காரியத்தோட தானே வருவ. அடே என் உசிரியே போனாலும் அந்த நிலத்தை உனக்கு மட்டும் கரியம் பண்ணி கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? அடே வாயை மூடிடி. அத்தை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அந்த நிலத்தை மட்டும் கரையம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. அடே இனிமே அந்த நிலத்துல உன் காலடி கூட படக்கூடாதுடா. எவ்வளவு கோவமா இருந்தாலும் இப்படி அத்தை சொல்றது? வாங்கத்தே. உன் நடிப்பெல்லாம் இனிமே நான் நம்ப மாட்டேன். இனிமே அந்த நிலம் உனக்கு கிடையாது, என் பையனுக்கு என் மருமகளுக்கு தான்டா. ஏ அத்தக்காரி விஷயம் எப்படி போயிட்டு இருக்கா? நீ எப்படி மிரட்டி கேட்டாலும் இனிமே அந்த நிலம் உனக்கு கிடையாது. ஏ அத்தக்காரி என்ன தவிர அந்த நிலத்துல யார் பயிர் வச்சாலும் உங்க தலை உருளும். அம்மா என்னம்மா இத்தனை வருஷமா பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து இப்படி சொல்ற? டேய் இத்தனை வருஷம் பயிர் பண்ணீங்கல அதுவே போதும்டி, மரியாதை நிலத்தை விட்டுருங்க. ஏ அத்தக்காரி நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க. நீ மரியாதையா வந்து கையெழுத்து போட்டு என் மேல கரையம் பண்ணி கொடுத்துட்டு போ. நீ மட்டும் கையெழுத்து போட்டு கொடுக்கல உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி மாட்டினாலும் அந்த நிலம் இனிமே உனக்கு கிடையாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? டேய் மரியாதை வாய மூடு. புருஷன் என்ன பேச்சு பேசணும், அப்பலாம் உட்காந்து வேடிக்கை தானடி பார்த்தேன். ஏ அத்தக்காரி என்ன உன் பையன் வீட்டுல இருக்குன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க நீ. உனக்கு எம்மா திமுரு இருந்து என் வீட்டுக்கு வந்து எங்கம்மா மேட்ரு நீ? ஏய் மச்சான் உங்க ஆத்தாக்காரிட்ட சொல்லி மரியாதையா வந்து கையெழுத்து போட சொல்றா. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு. அப்புறம் என்ன மேட்டிட்டு இருக்க நீ? இத்தனை வருஷமா அந்த நிலத்தை நான் தானே பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு தர முடியாதுன்னா என்னடா அர்த்தம்? என்ன தவிர அந்த நிலத்துல எவனாச்சும் பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு காலை வச்சான் காலை வெட்டுவாண்டா. என்ன தங்கச்சி வீட்டுக்காரன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. நானே பயிர் பண்றதுக்கு அந்த வயல்ல வந்து காலை வைக்கிறான். ஒரு நாள் முடிஞ்சா நீ வெட்டி பாரு. டேய் அந்த நிலம் இனிமே எனக்கு தானே சொந்தம். மாமா மச்சாலாம் பார்க்க மாட்டாங்க. வயல்ல காலை வச்சா காலை வெட்டுவேன். யோ அத்தை வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா வெட்டுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. டேய் புடி பையா இந்த பிரச்சனை நீ தலையிடாத. டேய் சிவனாண்டி இனிமே அந்த நிலம் உன்கிட்ட இருக்காது. நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் இனிமே உனக்கு கிடையாதுடா. அத்தக்காரி வெக்கமே இல்லாம என் வீட்டுல வந்து சோத்தை தின்னுட்டு போறது இல்ல. மரியாதை வந்து கரையத்துல கையெழுத்து போட்டு போ. கேட்டியா என்ன சொன்னான்னு கேட்டியா? அவன் வீட்டுக்கெல்லாம் போவாதான்னு சொன்னான். அப்ப என் பேச்சு கேட்டியா நீ? போட்ட சோத்தை கூட இப்ப கணக்கு பண்ணி சொல்றான் பாரு. பாத்தியா புருஷனை பேச சொல்லிட்டு உன் முகக்காரி அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏங்க முடிஞ்சு போயிட்டுது, ஏங்க அத்தையை திட்டிடுறீங்க? என் அத்தக்காரி வந்து கையெழுத்து போட முடியுமா முடியாதா? அடே இனிமே என் உசிரியா போனாலும் அந்த நிலத்தை உன் பேர்ல கரையம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா. இத்தனை வருஷமா என் நிலத்தையும் பயிர் பண்ணிக்கிட்டு நான் போட்டு அந்த நகையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு சோறு போட்டதை சொல்லி கட்டுற நீ. அடி உன் புருஷன் இம்மா பேசுறான், வாயை தந்து ஒரு வார்த்தை பேசி கேட்டி நீ. மா என்ன நாங்க கேட்டுட்டோம்? பத்திரத்துல கையெழுத்து தானே கேட்டோம். ஏன் அவங்க பத்திரத்துல கையெழுத்து தானே கேக்குறாங்க. அவங்க கேக்குற கையெழுத்து போட சொல்லுங்க அத்தைய. குட்டுமணி இவ்வளவு நடந்த பிறகு கையெழுத்து போட சொல்ற நீ? ஏன் இத்தனை வருஷமா இந்த நிலத்தை நம்பி நம்ம குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். கேக்குற இடத்துல கையெழுத்து போட்டு வர சொல்லுங்க அத்தைய. நிலமும் வேணாம், நம்ம கொடுத்த நகையும் வேணாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். நீங்க கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க அத்தைய. குட்டுமணி அதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. இனிமே அவங்கள்ட்ட இருக்கவே கூடாது. அத்தை அமைதியா இருங்க. அவங்க கேக்குற இடத்துல கையெழுத்து மட்டும் போட்டுவாங்க. இனிமே என் உசிரியா போனாலும் அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். குட்டுமணி நீ அமைதியா இரு. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அடே மரியாதையை வீட்டை விட்டு வெளில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளவா? உங்க ஆத்தாக்காரி தான் நிலத்தை கொடுத்து பயிர் பண்ண சொன்னா. மரியாதையை வந்து கையெழுத்து போட்டு போய் சொல்லு. இனிமே அந்த நிலத்தை விட்டுட்டு போயிடுவோம் மட்டும் கனவு கூட காணாதீங்க. அப்பா அம்மா சொல்ற மாதிரி அந்த நிலத்தெல்லாம் மாமா கிட்ட கொடுத்துருங்கப்பா. உங்களே வச்சு சொல்லி தானே கொடுத்தீங்க. அப்புறம் ஏன் அந்த நிலத்தெல்லாம் கேக்குறீங்க? இப்போ அத்தக்காரி இத்தனை வருஷமா நிலம் உனக்குடான்னு சொல்லி என்கிட்ட ஆசையா காட்டிட்டு இப்ப பையன் கூட சேர்ந்துக்கிட்டு நிலத்தை பிடுங்கலான்னு பாக்குறீ நீ? அண்ணா அம்மாட்ட சொல்லுண்ணா, இந்த நிலத்தை கரையம் பண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுண்ணா. ஏய் மரியாதையே வாய மூடு. இத்தனை வருஷமா நீ தானே பயிர் பண்ணிக்கிட்டு இருந்த. அண்ணன் வாடகை வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படணும்னு உனக்கு தெரியும்ல. ஒரு 10 சென்ட் கொடுத்து வீடு கட்டுறான்னு சொல்றது அம்மாக்காரங்க தான் இப்படி சொல்றானா? நீனும் கொடுத்தா போதுன்னு வாங்கிட்டு போய் நில்லு நீ. அண்ணா அம்மா கிட்ட நானான கேட்டேன், அவங்கள தானே கொடுத்தாங்க. ஏ அவங்க தான் கொடுக்குறாங்கன்னா அண்ணன்கிட்டயே கொடு. எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே நீ? ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்சி வெளில தர்றான். ஏ அத்தக்காரி அடே மரியாதையே வெளில போயிட்டு இல்ல கழுத்து பிடிச்சி நானே தள்ளுவேன். அந்த நிலத்தை எப்படி எனக்கு சொந்தமாக்கின்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஏ நந்தினி இனிமே இங்க என்ன நமக்கு வேலை? வா போவோம். இத்தனை வருஷமா நிலம் என்கிட்ட இருந்துச்சு, இப்போ உன் பையன்கிட்ட பிடிங்கி கொடுக்கலான்னு பாக்குறதுல நீ. அடே மரியாதை பொடியில வழக்கத்தை கொண்டு அடிக்கிட்டே உன. என் வீட்டுல சாப்பிட்டது கூட உனக்கு நன்றி இல்ல பாத்தியா? அடே சும்மா என்ன உட்கார வச்சு சோறு போட்ட என்ன நன்றி கேட்டாலும் நீ? மரியாதை வீட்டை விட்டு வெளில போ. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வீட்டுக்காரங்க எனக்கு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறான். பாத்துக்கிட்டு நின்னா இப்ப வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறான். பாத்தியா உரமறை வீட்டுல போய் சோத்தை தின்னுட்டு வந்தியா? எப்படி சொல்லி கட்டு போறான்? ஏதோ முகக்கறி பாசத்துல போயிட்டேன்பா, என்ன மன்னிச்சிருப்பா. உங்க மருமகன் கேக்குற மாதிரி அந்த நிலத்தெல்லாம் ஒரு பேரே மாத்தி கொடுத்துருங்க அத்தை. அப்பதான் அம்மா சொல்றதான் கரெக்ட். இத்தனை வருஷமா அவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிறீங்க. டேய் உன் மாமங்காரன் எப்படி பேசிட்டு போறான்? அவன்கிட்ட நிலத்தை கொடுக்குன்னு சொல்ற நீ? பேரண்டி அவன்கிட்ட இருந்தா நிலத்தை எல்லாத்தையும் வித்து விடுவாப்பா.
அப்பதா என்னப்பதா அவர் வச்சுக்கிறாரு இல்ல விக்கிறாரு அது அவரு இஷ்டம். அவர்கிட்டயே மாத்தி கொடுத்துருங்க. அடே 2 பேரும் உள்ள போங்க. நிலத்தெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாதுடா. நிலத்தெல்லாம் வந்துட்டு கொடுத்து இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் போதாதா? வேணும்னா உன் அத்தைக்காரிக்கு பாதி நிலத்தை கொடுக்கும்டா. சரி அதாச்சும் பண்ணுங்கப்பா. எல்லா நிலத்தையும் அவள்கிட்ட கொடுக்கும்போது அண்ணன்ட்ட பாதி குடும்பம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அவ. என் புள்ள தங்கச்சிக்காரி கஷ்டப்படுவான்னு பாதி நிலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானே. சித்து சொல்ற மாதிரி இத்தனை வருஷம் அந்த நிலம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து அப்படியே பிடுங்கினா நல்லா இருக்குதுமா. சரிப்பா, நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரியே செய். என்னம்மா நம்ம 2 பேரும் முழுசா அவங்கள்ட்ட கொடுன்னு சொல்றோம். அப்பத்தாவும் அப்பாவும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் நம்ம அந்த நிலத்தை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அவங்க கிட்டே அப்படியே கொடுத்துடலாம்ல. என்னடா உங்க 2 பேரும் நம்மளும் சொல்லி பார்க்குறோம், கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பொறுப்புமா. நம்ம என்ன பண்றது? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். உங்க அப்பத்தாவும் நம்ப முடியாதுடா. இன்னைக்கு முவக்காரிகிட்ட சண்டைன்னு நம்மள்ட்ட வந்திருக்கு, நாளைக்கு நம்மள்ட்ட சண்டைன்னு முவக்காரிகிட்ட போயிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணும்ல. நீ சொல்றதும் சரிதான். மாமா பேசுனதை பார்த்து நம்ம அப்பா அவங்க வீட்டுக்கு போவான்னு தான் நினைக்கிறேன். போகாம இருந்தா சந்தோஷம்தான். அந்த மனசு சோறு போட்டதை கூட இப்படி சொல்லி காமிச்சிட்டான். என்ன நந்தினி உன் ஆத்தாக்காரியும் உன் அண்ணன் இப்படி சொல்றாங்க? உன் ஆத்தாக்காரி நிலத்துல உன் அண்ணன் கரண்ட் கொடுத்துருவா போல் இருக்கு. அதாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க பேசுறத பார்த்தா அண்ணனுக்கு தான் எல்லா நேரத்தையும் கொடுப்பாங்க போல் இருக்கு. என்கிட்ட இருந்து அந்த நிலத்துக்கு எப்படி அவங்க வாங்குறாங்க நான் பாக்குறேன். நிலத்துல வந்து அந்த அத்தைக்காரியும் மச்சங்காரனும் வந்து காலை வைக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு 2 பேருக்கும். தங்கச்சி வீட்டுக்காரன் இத்தனை வருஷமா அந்த நிலத்தை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அதை வாங்குறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவில்லை பெறும் அண்ணனுக்கு. ஏங்க பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இப்படி அவசரப்பட்டு தான் எல்லாம் நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு. இனிமையாவது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏண்டி நான் அந்த கோவத்தில் ஏதோ ஆத்தாக்காரி கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிவிட்டேன். நீயாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கலாம்ல. எல்லாமே பண்றதை பண்ணிடுங்க, கடைசியில என்கிட்ட வந்துருங்க. சும்மா உங்களை திட்டிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது, அதான் போட்டுன்னு விட்டேன். கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்பதானே சொல்றீங்க நிலத்தெல்லாம் கரைய முடியலன்னு. இது அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனா? ஏதாவது பண்ணி அந்த நிலத்தை நம்ம கைவிட்டு போகாம பாத்துக்கணும்டி. இதனால நம்ம வீட்டுல தானே இருந்தாங்க, என்னென்ன பண்ணுவோம் பண்ணிருக்கலாம்ல. நான் பண்றதுதான் தப்பு. நான் சொல்லி காட்டுறேன். நீ இங்க ஒத்துக்கலினால அதானே உண்மை. கடைசியில வந்து என்கிட்ட